ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நேத்து நடந்த UAE வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்பில் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, யார் டாஸ் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். நேற்று நடந்த மேட்ச்சில் நேற்று பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இது எங்கே வச்சு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் வச்சு நடந்துச்சு. சரிங்களா? வாங்க ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண UAE வந்து எவ்வளோ ரன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸ்கோர் கார்டு நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். அதில் ஷர்மா பார்த்தீங்கன்னா 17 பாலுக்கு 13 ரன் எடுத்திருக்காரு. ஒரு 4 ஒரு 6. அவர் பார்த்தீங்கன்னா வசீம் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா 12 பாலுக்கு 22 ரன் எடுத்திருக்காரு. 4 4. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷராஃபு வந்து 38 பாலுக்கு 45 ரன், 5 4 ஒரு 6 அடிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கான் வந்து 11 பாலுக்கு 6 ரன். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைடர் வந்து 15 பாலுக்கு 6 ரன். ரொம்ப ஸ்லோவாக விளாண்டுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ஒன் டே மேட்ச் மாதிரி விளாண்டுருக்காரு. எந்த 4 அடிக்கல, எந்த 6 அடிக்கல. அதேமாதிரி இதுக்கு முன்னாடி சொன்ன ஷராஃபு இல்லை, கான் பார்த்தீங்கன்னா எந்த 4 அடிக்கல, எந்த 6 அடிக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ஃபான் வந்து 18 பாலுக்கு 11 ரன், 18 பாலுக்கு 11 ரன். அவரும் எந்த 4 அடிக்கல, எந்த 6 அடிக்கல. ஸோ நேற்றுக்கு வந்து நிறைய 2-3 பேர் வந்து பார்த்துருக்கீங்கன்னா UAEயில் வந்து 50 ஓவர்ஸ் மேட்ச் விளாட மாதிரி தான் விளாண்டுருந்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பராஷர் பார்த்தீங்கன்னா 7 பாலுக்கு 5 ரன், அவர் நாட் அவுட். அப்புறம் ஃபருக் பார்த்தீங்கன்னா 2 பாலுக்கு 1 ரன், அவர் நாட் அவுட். சரிங்களா? ஸோ வந்து 20 ஓவர் முடிவில் வந்து UAE வந்து 122 ரன்னுக்கு 6 விக்கெட் இழந்திருந்தாங்க. சரிங்களா? ஸோ 123 ரன்கள் சவுத் ஆஃப்ரிக்கா எடுத்த வெற்றி அப்படின்ற இலக்கோட அடுத்தது சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் பண்ண வந்தாங்க. ஸோ நில்லுங்க, சவுத் ஆஃப்ரிக்காவுடைய பவுலிங் லைனப்பை பார்த்துடலாம். ரபடா பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 30 ரன் கொடுத்துருக்குறாரு. மாப்பாக்கா வந்து பார்த்திங்கன்னா 4 ஓவர் போட்டு அவரும் 30 ரன் கொடுத்துருக்குறாரு. அப்புறம் நாட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 4 ஓவர் போட்டு 28 ரன் கொடுத்துருக்குறாரு, 2 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. லிண்டே பார்த்திங்கன்னா 4 ஓவர் போட்டு 17 ரன் கொடுத்துருக்குறாரு, ஒரு விக்கெட் எடுத்துருக்கிறாரு. போஷ் பார்த்திங்கன்னா 4 ஓவர் போட்டு 12 ரன் கொடுத்துருக்குறாரு, 3 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. இல்லை நாட்ஜி வந்து 2 விக்கெட்டு, அப்புறம் லிண்டே 1 விக்கெட்டு, போஷ் வந்து பார்த்திங்கன்னா 3 விக்கெட் எடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதுதான் சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங்கு. வாங்க சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் பற்றி பார்க்கலாம். மார்க்ராம் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா 11 பாலுக்கு 28 ரன், ஒரு குயிக் இன்னிங்ஸ் நல்லா விளாண்டுருக்கிறாரு. 5 4 ஒரு 6, 11 பாலுக்கு 28 ரன் அவுட்டு. அப்படின்னா டிகாக் பார்த்திங்கன்னா 16 பாலுக்கு 14 ரன் தான் அடிச்சிருக்கிறாரு, கொஞ்சம் ஸ்லோ தான், 3 4s அடிச்சிருக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரிக்கல்டன் 16 பாலுக்கு 30 ரன் அடிச்சிருக்கிறாரு, 3 4 2 6. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரேவிஸ் அதாவது டெவால்டு பிரேவிஸ் நம்ம சென்னையில் இப்போ இருக்கிறாரு. இவர் பார்த்திங்கன்னா 25 பாலுக்கு 36 ரன் அடிச்சிருக்காரு, ஒரு 4 3 6 அடிச்சிருக்காரு. ஸோ இப்போ நான் சொன்னவங்க எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக க்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா யார் நின்னாங்க அப்படின்னா ஸ்டப்ஸும் ஸ்மித்தும் தான் நின்றுருக்குறாங்க. அந்த ஸ்டப்ஸ் பார்த்திங்கன்னா 7 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்கிறாரு. ஸ்மித்து பார்த்திங்கன்னா 5 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் தான் ஜெயிக்க வந்து களத்தில் நின்றுருக்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா 13.2 ஓவர்லேயே 123 ரன்னுக்கு 4 விக்கெட்டு, 123 ரன் அடிச்சிட்டாங்க. ஸோ 123 ரன்னுக்கு 4 விக்கெட் தான் இழந்திருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. 40 பால்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பேரை வச்சு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 40 பால்ஸ் லெஃப்ட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா நேற்று நடந்த இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றிருக்காங்க. சரிங்களா? ஜெயிச்சிட்டாங்க நேற்று நடந்த மேட்ச்சில். ஸோ பார்த்திங்கன்னா வாங்க நம்ம வந்து UAE பவுலிங் லைனை பற்றி பார்க்கலாம். UAEயில் பார்த்திங்கன்னா பராஷர் வந்து 2 ஓவர் போட்டு 8 ரன் கொடுத்துருக்காரு. சிதிக் பார்த்திங்கன்னா 2.2 போட்டு 2.2 ஓவர்ஸ் போட்டு 23 ரன் கொடுத்துருக்காரு. அலி பார்த்திங்கன்னா 3 ஓவர் போட்டு 33 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துக்கிறாரு. உள்ளா பார்த்திங்கன்னா 2 ஓவர் போட்டு 20 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துக்கிறாரு. அர்ஃபான் பார்த்திங்கன்னா 2 ஓவர் போட்டு 16 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துக்கிறாரு. அப்புறம் ஃபருக் பார்த்திங்கன்னா 2 ஓவர் போட்டு 19 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துக்கிறாரு. இதுதான் பார்த்திங்கன்னா UAEயோட பவுலிங் லைனப். சரிங்களா? ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்று மேட்சோட ரிசல்ட் பார்த்துட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வெற்றி பெற்றிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்க. ஓகே மக்களே, நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்போவும் சொல்கிற மாதிரி மக்களே, அப்புறம் என்னோடய வீடியோஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மக்களே, நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க மக்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே.
பாய் பாய் மக்களே.